சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ஆடுபுலி ஆட்டம் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது தான் முதல் முறையாக சந்தித்தார் கதை வசனகர்த்தாவான மகேந்திரன். அவங்க ரெண்டு பேரும் சந்தித்த முதல் சந்திப்பு இருக்க அதுவே மிகவும் வித்தியாசமான ஒரு சந்திப்பு. எஸ். முத்துராமன் இயக்கத்திலே கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடித்த படம் தான் ஆடுபுலி ஆட்டம். அந்த படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் மகேந்திரன். அப்போ தீவிரமாக சிகரெட் பிடிக்கின்ற பழக்கம் அவருக்குள்ளே இருந்தது. ஒரு நாள் அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது மேக்கப் அறையிலே உட்கார்ந்து வசனத்தை சரிபார்த்து கொண்டிருந்தார் மகேந்திரன். அப்போ அவர் கையில் இருந்த சிகரெட் திடீரென்று தீர்ந்து போனது. இந்த சிகரெட் பிடிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் சிகரெட்டு மட்டும் இல்லைன்னா தங்களுடைய முழு எனர்ஜியும் குறைந்து போய்விட்டதாக அவர் நினைப்பார். அப்படி ஒரு நினப்பில் தான் அன்று மகேந்திரனும் இருந்தார். வெளில வந்து பக்கத்தில் யாரோ பசங்க இருக்காங்களா, சிகரெட் வாங்கின சொல்லலான்னு தேடி பார்த்தார். அந்த பக்கத்தில் எந்த ஒரு பையனும் தென்படவில்லை. அப்போது அவருக்கு பக்கத்தரையிலிருந்து லேசாக புகை வெளியே வந்தது. அதை பார்த்த உடனே மகேந்திரன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். நிச்சயமாக யாரோ சிகரெட் பிடிக்கிறவங்க தான் பக்கத்தறையில் இருக்கார் என்ற மகிழ்ச்சியில் நேராக அந்த கதவை திறந்த உள்ளே போன போது அங்கே இருந்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நான் மகேந்திரன், இந்த படத்துக்கு கதவசனம் நான் தான் எழுதுகிறேன் என்று ரஜினிகாந்திடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட மகேந்திரன் அடுத்தபடியாக ஒரு சிகரெட் கிடைக்குமா என்று கேட்க சிரித்தபடியே அவரிடம் தன்னுடைய சிகரெட் பாக்கெட்டை நீட்டினார் ரஜினிகாந்த். அன்று அப்படி தொடங்கிய அவர்களது நட்பு மிக குறுகிய காலத்திலேயே மிகவும் நெருக்கமான நட்பாக மாறியது. அப்போது ராயப்பேட்டையிலே மியூசிக் அகாடமிக்கு பக்கத்திலே உள்ள ஒரு சந்திலே ஒரு மாடி வீட்டிலே குடியிருந்தார் ரஜினிகாந்த். அந்த வீட்டில் ரஜினிகாந்தும் மகேந்திரனும் விடிய விடிய சினிமாவை பற்றி பேசி கொண்டிருந்த இரவுகள் பல. அந்த சந்திப்பின் போதுதான் ரஜினிகாந்தினுடைய நடிப்பார்வம் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு மகேந்திரனுக்கு கிடைத்தது என்று சொல்ல வேண்டும். எந்த பாத்திரத்தை கொடுத்தாலும் அந்த பாத்திரத்திலே நடிப்பின் உச்சத்தை தொடக்கூடிய ரஜினிகாந்த் என்பதை அந்த சந்திப்பின் போதுதான் முழுமையாக உணர்ந்து கொண்டார் மகேந்திரன். அதன் காரணமாகத்தான் முள்ளும் மலரும் கதையினுடைய நாயகன் காளியின் பாத்திரத்திலே ரஜினிகாந்த் தான் நடிக்க வேண்டும் என்பதிலே மகேந்திரன் உறுதியாக நின்றார். இயல்பாகவே கதாசிரியர் மகேந்திரன் ரஜினிகாந்துக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதையும் தாண்டி அவர் சொன்ன முள்ளும் மலரும் கதை ரஜினிகாந்தை அந்த அளவிற்கு கவர்ந்திருந்தது. அதன் காரணமாகத்தான் அந்த கதையை கேட்ட அடுத்த நிமிடமே அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் அவர். அந்த காளியினுடைய பாத்திரம் ரஜினியுடைய மனதிலே முழுவதுமாக இறங்கி இருந்த காரணத்தினால்தான் முள்ளும் மலரும் படத்தில் ஒரு ஃப்ரேமில் கூட நம்மால் ரஜினியை பார்க்கவே முடியவில்லை. எல்லா காட்சிகளிலும் அந்த கதாநாயகன் காளியாகவே வாழ்ந்தார் ரஜினிகாந்த்.